Hi friends, welcome to Sudhasri Kitchen. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வரகரிசி பிரெட் அல்வா. ரொம்ப அருமையா இருக்கு. இது உங்க வீட்ல எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. வரகரிசி பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், வரகரிசி பன் அல்வாக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன். பால் பவுடர் ஒரு 25 கிராம், 25 கிராம் வரகரிசியை பொன்னிறமாக வறுத்து இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுருக்கேன். 100 கிராம் ஜீனி வெள்ளை சக்கரை, இது பாலில் ஊற வச்சிருக்கிற குங்குமப்பூ கொஞ்சோண்டு, சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, ஒரு 10 ஸ்லைஸ் பிரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். இப்போ முதல்ல கடாயில் கொஞ்சம் நெய் விட்டு முதல்ல முந்திரி பருப்பை வறுத்து வச்சுக்கலாம். முந்திரி நெய்யில் பொரிச்சாச்சு. ஒரு ஸ்பூன் நெய் போட்டுருவோம். இப்போ இந்த பிரெட்டு தூள் இருக்குல்ல, இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் ஹீட் வந்தால் போதும். இது சைடெல்லாம் கட் பண்ண அவசியம் இல்லை, அப்படியே போடலாம். இப்போ பிரெட்டை நெய்யில் ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றுறோம். அதில் ஃபுல்லாக ஊற்றிட்டேன், சரியா இருக்கு. பால் ஊற்றி நல்லா இலக்கம் கொடுத்துருச்சு. இப்போ இதோட இந்த வறுத்து பொடி செஞ்ச வரகரிசி பன் அல்வாவே எப்பயும் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வரகரிசி சேர்த்து செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கு. இதோட பால் பொடி, இப்போ இந்த குங்குமப்பூ நல்லா கரைஞ்சிருச்சு, இதையும் சேர்த்துப்போம். நூறு கிராம் ஜீனி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். வானல் ஒட்டாமல் வர வரைக்கும் இதை வதக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வானலையில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு இதை நம்ம வதக்கணும். இப்போ நம்ம இந்த வறுத்து வச்சிருக்கிற முந்திரி வறுத்து வச்சுருக்கோம்ல, நெய்யில் வறுத்தது, அது இதில் சேர்த்துக்கலாம். ஆரோக்கியமான அருமையான வரகரிசி பன் அல்வா ரெடி ஆயிடுச்சு. வரகரிசி பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அருமையாக வந்திருக்கு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வழக்கமாக எப்பயும் வெறுமே ப்ரெட்டு போட்டு பிரெட் அல்வா செய்வோம். இப்போ வரகரிசி சேர்க்கறதுனால ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு சேரும். ஓகே, தேங்க்யூ.